திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாம் பேசி பேசி சண்டை போட்டு இப்ப 35ல 4 ஆயிருக்கிறது. 4 எப்படிங்க அரசியல் அதிகாரம் கொடுக்காம எப்படி அந்த சமுதாயம் மேலே வரும்? மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கேபினெட் பாருங்க, 71 அமைச்சர்கள், 27 பேர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் ஓபிசியில இருந்து இருக்கிறாங்க, 10 பேர் பட்டியலின சமுதாயத்திலிருந்து இருக்கிறாங்க, 5 பேர் பழங்குடியின சமுதாயத்திலிருந்து இருக்கிறாங்க, 5 பேர் சிறுபான்மை சமுதாயத்திலிருந்து இருக்கிறாங்க. இந்திய அளவில் அரசியல் அதிகாரம். ஆனா தமிழகத்துல கோயிலுக்குள்ள போனா கூட சில இடத்துல பிரச்சனை. ஆனால் அம்பேத்கர் ஐயா விருப்பப்பட்டதே தி ரிசர்வ்டு கான்ஸ்டிடுவன்சி. அங்க கண்டெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து அவர்கள் வெளியே வரும்பொழுது மாபெரும் தலைவர்களாக அவர்கள் வருவார்கள் என்று. ஆனா இன்னைக்கு ஒரு சாதாரண பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இருந்து யோசிச்சு பாருங்க, ரிசர்வ்டு கான்ஸ்டிடுவன்சில போட்டியிட்ட நம்முடைய சகோதர சகோதரிகளால கொடியேற்ற முடிகிறதா? இல்ல சேர்ல சமமா உட்கார முடியுதுங்களா? இல்ல பட்டியலின சகோதர சகோதரி ஒரு கோயிலுக்கு போக முயற்சி பண்றாங்க, சேலம் பக்கத்துல ஒரு திமுகவினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி தடுக்கிறாங்க, பெரிய பிரச்சனையாகுது, கட்சி விட்டு நீக்கிறாங்க. சைலண்டா 4 மாசம் கழிச்சு அதே ஆள அதே கட்சியில சேர்த்து அதே போஸ்ட கொடுக்குறாங்க. ஆனா கேட்டா அண்ணல் அம்பேத்கர் ஐயா என்று வாழ்க்கையிலேயே தமிழகத்துல பேசுறாங்க.